Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா monosaccharides and its classification. So monosaccharidesல வந்து பாத்தீங்க அப்படின்னா simple sugars, அதாவது sugar மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு sugar மட்டும் தான் இருக்கும், அதுல வந்து repeated units இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம carbohydrates and its classification அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். அந்த வீடியோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம monosaccharides உடைய கிளாசிபிகேஷன் அண்ட் இட்ஸ் டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். சோ monosaccharides அப்படிங்கிறது வந்து சிம்பிள் சுகர்ஸ் இருக்கும், சரியா? சோ ஒரே ஒரு யூனிட், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இது எல்லாமே சிம்பிள் சுகர்ஸ். இதுல வந்து எந்த ஒரு ரிப்பீட்டட் யூனிட்ஸ் இருக்காது. whereas disaccharides, oligosaccharides, polysaccharides எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் யூனிட்ஸ் இருக்கும். ஆனால் மோனோசாக்கரைட் தான் எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம், சரியா? இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா CH2O and bracketsல N போட்டிருப்போம், சரியா? இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா N will be belongs to 3 to 7 counts. கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா அதை கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அட்டாச்டா இருக்கிறதான ஃபங்க்ஷனல் குரூப், அதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா based upon the number of carbon atoms present, சரியா? அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். சோ முதலாவது கிளாசிபிகேஷன் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா based upon the attachment of functional group, சரியா? சோ functional groupல வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு functional group இருக்குது. ஒன்னு வந்து ஆல்டிஹைட் இருக்குது, இன்னொன்னு வந்து கீட்டோன் இருக்குது, சரியா? சோ இந்த ஆல்டிஹைட் எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இருக்குதோ, எந்தெந்த சுகர்ஸ் கூட எல்லாம் வந்து ஆல்டிஹைட் இருக்குதோ அதை நம்ம ஆல்டோஸ் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல கீட்டோன் குரூப் இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது அப்படின்னா அதை நம்ம கீட்டோஸ் சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? சோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு குளுக்கோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர், இதோடைய ஃப்ரக்டோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர், சரியா? சோ குளுக்கோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல வந்துட்டு CHO குரூப் இருக்குது, சரியா? சோ இந்த மேல வந்து இந்த CHO குரூப் இருக்குங்கிறதுனால இது நம்ம ஆல்டோஸ் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? whereas C double bond O அப்படிங்கிற கீட்டோன் குரூப் இருக்குது அப்படின்னா அத கீட்டோஸ் சுகர் நம்ம சொல்லுவோம். So glucose is an example for aldose sugar and fructose is an example for ketose sugar. Okay, so next நம்ம based upon the number of carbon atoms எப்படி கிளாசிஃபை இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம். Based upon the number of carbon atoms present நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கோங்கறத பார்க்கலாம். சோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா காமிச்சேன், CH2O bracket N within bracketsல N போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ பாருங்க, இதுல N is equal to 3 இருந்துச்சு அப்படின்னா கார்பன் 3, ஹைட்ரஜன் 6 and ஆக்சிஜன் 3 மாறிடும், சரிங்களா? சோ 3 கார்பன்ஸ் இருக்கிற ஒரு மோனோசாக்கரைட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நேம் இஸ் ட்ரையோஸ், சரியா? சோ ஆல்டோஸ்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கிளிசரால்டிஹைட், கீட்டோஸ்ல எக்ஸாம்பிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 மாலிக்யூல்ஸ் இருக்கிற ஒரு மோனோசாக்கரைட்க்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையோஸ். அதே இது அதுல CHOங்கிற ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சுன்னா அது கிளிசரால்டிஹைட், சரியா? அதே ட்ரையோஸ்ல கீட்டோன் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது டைஹைட்ராக்சி அசிட்டோன், சரியா? சோ அதே மாதிரி தான் எல்லாருமே. சோ N is equal to 4 இருந்துச்சு அப்படின்னா C4H8 and O4, சரியா? சோ கார்பன் ஆட்டம் 4 இருக்குது, அது நம்ம டெட்ரோஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? இதே டெட்ரோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அத எரித்ரோஸ்னு சொல்லுவோம். கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா அத நம்ம எரித்ரோலோஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? சோ N is equal to 5 இருந்துச்சுன்னா கார்பன் ஆட்டம்ங்கிறது 5 இருக்கும், ஹைட்ரஜன் 10 and ஆக்சிஜன் 5, சரியா? சோ இப்போ 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு மோனோசாக்கரைட் வந்துட்டு பென்டோஸ் சுகர். அதுக்கு வந்துட்டு ஆல்டோஸ்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரிபோஸ் சுகர், சைலோஸ் சுகர் அண்ட் அரபினோஸ் சுகர், சரிங்களா? அண்ட் கீட்டோஸ்ல பாத்தீங்கன்னா ரிபியூலோஸ் அண்ட் ஜைலுலோஸ், சரியா? அண்ட் N is equal to 6 இருந்துச்சு அப்படின்னா 6 கார்பன் ஆட்டம்ஸ் ஒரு மோனோசாக்கரைட்ல இருக்கும், அதுக்கு பேரு ஹெக்சோஸ். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆல்டோஸ்ல குளுக்கோஸ், கேலக்டோஸ், மேனோஸ் அண்ட் கீட்டோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ருக்டோஸ், சரியா? அதே மாதிரி N is equal to 7 இருந்துச்சு அப்படின்னா 7 கார்பன் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது அண்ட் இட்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்டோஸ். அதுக்கு வந்து ஆல்டோஸ்ல எக்ஸாம்பிள் குளுக்கோஹெப்டோஸ், கேலக்டோஹெப்டோஸ் அண்ட் கீட்டோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூடோஹெப்டுலோஸ், சரியா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோசாக்கரைட் அண்ட் இட்ஸ் கிளாசிபிகேஷன், சரியா? Thank you for watching. சோ உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.